இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் ஒரு அழகான 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் ரோட் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 3 சென்ட்டுங்க. இடத்த எங்கேயுமே வேஸ்ட்டு பண்ணாமல் 2 BHK வீட எப்படி ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிக்க லொக்கேஷன் சரிங்க. எல்லாமே பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்ட ஏரியாவில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா குமரகுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் MP ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற டைரக்ஷன் பார்த்துடலாம். வடக்கு பார்த்த சைட்டில் மெயின் டோர் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் மிஷின் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 49 அடி நீளமாவோ கரெக்டாக 3.44 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு 2 பெட்ரூமாக வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒரே கலர் மொத்த வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதில் சின்ன சின்ன டிசைன்ஸில் பண்ணி அதுக்கு டார்க் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்டென்ஸில் எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கார் பார்க்கிங்க்கும் இன்னொன்று வந்து வெக்கட் கேட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இனோவா நிறுத்தலவுக்கு அமைச்சிக்கிற போர்ட்டிக் ஏரியா. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே வந்து டைமண்ட் ஷேப்பில் மேட் ஃபின்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜெகமுடியில் பார்த்திங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் சுற்றி நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி வெறும் ஸ்பாட் லைட் மட்டுமே ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங் வந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய உடன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமுடியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரானைட் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட அழகான க்யூட்டான அமைஞ்சிக்கிற கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16x8. டைனிங் ஏரியா கார்னரில் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து பாஷியோ பிளாக் கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய பேஸ் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா மசாலா டைப் ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் டைனிங் ஹால்லையும் பார்த்திங்கன்னா 2 பெரிய உண்டை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டில் திரும்பினோம்னா வீட்டோட தென்மேற்கு அதாவது குபேர முறையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2x4 ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சைடு வால் மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய நம்மளுக்கு விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் போர்ஷனுக்காக 3 கடப்பாக்கள் வந்து நார்த் சைட் வாலில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் ஃப்ளோருக்கு வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா PVC வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். 2 பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா 16x8 சொல்லிட்டு கெஸ்ட் பெட்ரூமாக நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே ஒரே டைப்பில் 2x4 ஹை க்ளோசி வெட்டிவிட்டேஜ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா 3 சைடு வாலுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, நார்த் சைடு வாலில் மட்டும் டார்க் ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் சைடு வால் வந்து 2 கடப்பாக்கள் அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதே நார்த் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு உட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6x8. இதிலே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட், டேக் கனெக்ஷன், அவுட்டர் லைன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே டெரஸில் என்னக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே மேலே டெரஸில் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா துணி துவைக்க கல்லு, துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிற வழியில் 4 ரோடு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா குமரகுண்டு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 60 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.